அந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார். இந்த மனிதனுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அறிவு இருக்குது. இந்த மனிதன் என்ன இருக்குது? அறிவு. எதனாலும் பார்ப்பான், புரிஞ்சுப்பான், தெரிஞ்சுப்பான், கற்றுப்பான், மனப்பாடம் பண்ணிப்பான். அதே மாதிரி என்ன பண்ணுவான்? ரியாக்ட் பண்ணுவான். இந்த அறிவினால் செய்கிற செயல் இருக்குது இல்லை, அது அத்தனையும் அன்பு கிடையாது. அத்தனையும். இப்போ அன்புன்னா அன்கண்டிஷனல், எந்த வரையறையும் இல்லாமல் வித்தியாருக்கு நான் உதவணும். எந்த வரையறையும் இருக்கக்கூடாது, எந்த உள்நோக்கமும் இருக்கக்கூடாது. நான் பெரிய ஆளுன்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, தகவல்னால அது இருக்கக்கூடாது. எந்த விதமான கற்றுக்குந்தோ தேவையோ எதுவுமே இல்லாமல் ஒருத்தருக்கு என்ன பண்ண, நான் ஒழுக்கமாகவும் அழகாகவும் பேசினேன், நான் அன்பானவனா? ஏன் உன்னை கட்டாயம் கேட்க வைக்கிறேன். நான் நல்லா பேசுகிறேன் பாரு, நான் மரியாதையாக பேசுகிறேன் பாரு, என்னை இப்போ என்ன பண்ணேன், கவனி, என் பேச்சை கேளு. கேளுன்னு சொல்லும்போது நான் யாரும் இல்லை. ஏன் கண்டிஷன் வந்துச்சு, ஒரு வரையறுக்கிறேன் நான். அப்போ அன்பு என்ன இல்லை, வரையறுத்தல் அற்றது, கொடுக்க மட்டுமே செய்யும். நான் மட்டுமே செய்யும். நான் கொடுத்தனே, அது எந்தா வந்தது, அப்படி தானே? வந்ததை குத்தனா, என்கிட்டேருந்து குத்தனா? நான் ஒரு கருவி. நான் யார்? ஒரு கருவி. நான் ஒரு சந்தர்ப்பமாக இருந்தேன். அதனால் என்ன ஆச்சு, அது என் மூலிமா போச்சு. இப்போது நான் ஒரு சந்தர்ப்பம், எனக்கு ஏதோ புரிஞ்சுது, நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இப்போ நான் அன்பானவனா இல்லையான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லணுமா? நான் அன்பானவனா? இப்போ அன்பை கொடுத்துட்டு நீ எதிர்பார்க்குற மனநிலையை உருவாக்கிக்கிறது நீயா, சமூகமா, கடவுளா? இது ஒரு பெரிய பெரிய கேள்வி. இதில் வரோம், இது சதி. நீ அன்பானவனா ஆகலை, செஞ்ச சந்தர்ப்பமும் குத்தாரு, மறந்துருந்தா நீ யாராக இருக்கலாம்? என்ன பண்ணல, என்ன பண்ணல, ஏன் எதிர்பார்த்த? ஏன் எதிர்பார்த்த? எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு செயல் செய்யறதுக்கு தான் பலனை எதிர்பார்க்காதே என்ன சொல்கிறாரு, கருமத்தை செய். அப்போ பலனை எதிர்பார்க்காத கருமத்தை செஞ்சால் அது பேர் என்ன? தெளிவாக தானே சொல்லிக்கிறான். அது எல்லாருக்கும் சாத்தியமானா? இல்லை, யாருக்கு மட்டும்தான் சாத்தியம். அப்போ அதை சொல்லி பார்க்குறானுங்க, செக் பண்ணி பார்க்குறானுங்க, யார் அன்பானவனோ. யார் அன்பானவனோ அவன் தான் கல்கி, அவன் தான் கிருஷ்ணன். மகாபாரதத்தை தெளிவாக தானே சொல்லிட்டு போயிறான். அப்போ நமக்கு என்ன புரியலன்னா, நமக்கு புரியல, எவனோட புரியலையும் நம்ம இரவல் வாங்குகிறோம், அப்போயும் நம்ம அன்பானவங்க இல்லை. இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் உஷாராக போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஞான நூல்கள் இருக்கிற எல்லா வார்த்தையிலும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அன்புனால் சொல்லியிருப்பான். ஒன்று இப்படி தான் சொல்லியிருப்பான். அவனுக்கு கொடுக்கணும், வள்ளுவனுக்கு கொடுக்கணும். அவனுக்கு ஏதோ புரிஞ்சிச்சு, அது என்ன பண்ண, இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டான். மூலனுக்கு ஏதோ புரிஞ்சிச்சு, அதனால் அவன் என்ன பண்ணான், கொடுத்தான். இப்போ கொடுக்கறது ஒரு வேலையாக்கிக்கிறான். எப்படி கொடுப்பான்? அன்பு கொடுப்பதில் இருக்கிறது, கொடுப்பதை மட்டுமே செய்கிறது. கொடுப்பதற்காகவே அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அன்பு என்பதே முழுமையானது. அன்பு என்பதே நிலையானது. நாம் கொடுக்க மறந்தால் நம்மிடம் இருந்து எடுத்துக்கொள்ளும் இந்த இயற்கை. கொடுக்க பழகுங்கள், கொடுக்க பழகுங்கள். அன்பு என்றும் நிலையானது. அன்பு என்றும் நிலையானது. அன்பை பேசி முடித்து விட முடியாது. அன்போடு வாழ்ந்து காட்டுவோம். அப்போ நான் உபதேசம் கொடுக்குறது அன்புனால இல்லையான்னா கிடையாது. சத்சங்கம் மட்டும்தான் அன்புனால. சத்சங்கம் மட்டும்தான் அன்புனால, மற்ற எதுவுமே என்ன கிடையாது என்கிட்ட. அப்போ அதெல்லாம் ஏன் அன்பா இல்லைன்னா, சத்சங்கம் வா, என்கிட்ட ஒன்று இருக்குது, தேவைன்னா எடுத்துக்கோ, அது மரியாதைக்குரியது, அது என்ன பண்ண முடியாது, நான் அனுச்சப்படுத்த முடியாது. சிவயோகியின் அன்பு, சிவயோகியின் அன்பு. வணக்கம்.
ரொம்ப எளிமையாக இருக்கிற, எல்லாரும் பயன்படுத்துகிற, எப்போ பார்த்தாலும் யாரை பார்த்தா இன்னொருத்தர் சொல்கிறத, ஒருத்தர் ஏமாற்றிக்கிறதுக்கும் பயன்படுத்துகிற ஒரு நல்ல வார்த்தை அன்பு. ஏண்டா உங்ககிட்ட அன்பு இருக்குதா? ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் அன்பானவனா? என்னெல்லாம் அதுமாதிரி திட்டிக்கிறாங்க. அவர் அன்பானவராக இருந்தால் அவர்கிட்ட கூட்டம் நிறைய இருக்காதா அப்படின்னாங்க. கூட்டம் நிறைய வந்தவொடனே என்ன சொல்லிட்டாங்க, அவர் அன்பானவர் இல்லை, குடிகாரராக இருக்கிறதுனால நிறைய கூட்டங்கிறாங்கன்ட்டாங்க. முதல்ல கூட்டம் நிறைய இருக்காதான்னாங்க, அன்பாக இருந்தாக்கா. கூட்டம் நிறைய வந்தவொடனே என்ன சொல்லிட்டாங்க, குடிகாரனால என்னங்கிறாங்க, குடிகாரனுக்கு கூட்டம் சேராதா? அப்படி தானே. ஒரு நடிகருக்கு கூட்டம் சேருதுன்னு வச்சுக்குவோம், அப்போ அவர் அன்பானவரா? அப்போ அவர் அன்பானவர் இல்லையா? கூட்டம் சேர்க்கறதுக்கும் அன்புக்குன்னா இல்லை, சம்பந்தமே இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும் முதல்ல. அன்பு எது அன்பு எது அன்பு இல்லை என்பது, அன்பு இல்லாதது எதுன்னா சும்மா பேசுறது அன்பு இல்லை. நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன், அது என்ன கிடையாது, வார்த்தை பயன்படுத்த புரிஞ்சுக்கினார். நான் அன்பானவன், அது ஒரு வார்த்தை. அன்பானவர் சொல்லணுமா, அன்பானவர்னே புரியணுமா நமக்கு? யாருன்னா ஒருத்தர் ரவுடியை நான் ரவுடின்னு சொல்கிறாரா? பார்த்தாவே நமக்கு என்ன புரியுது, ஒரு ரவுடின்ட்டு புரியுது. ஆம்பளைன்னு சொல்ல வேண்டியது இல்லை, பார்த்தா புரியுது. பொம்பளைன்னு புரிய வேண்டியதில்லை. சில திருநங்கைகள் பார்த்தா புரியுது, நளினமாக இருக்குது, நடக்கிறாங்க ஒரு மாதிரி இருக்குது. இவங்க இதுனா டைப்பே வேறு மாதிரி இருக்குது, ஆம்பளை மாதிரியும் இல்லை பொம்பளை மாதிரி புரியுது. அப்படி தானே. கோமாக்குறாங்க, புரியுது. அப்போ அன்பாக இருந்தாலும் புரியணும் தானே, சொல்ல வேண்டியதில்லை. ஒருத்தரை பார்த்தா ஒருத்தருக்கு புரியணும் அன்பானவங்களான்ட்டு. பார்த்தா புரியுது நமக்கு அன்பானவங்கன்ட்டு. 20-25 வருஷமாக எனக்கு கூட வாழ்ந்துன்னு இருந்தேன். கடைசி நேரத்தில் மனைவி கடைசி காலகட்டத்தில் படுத்துட்டான், கணவன் படுத்துட்டான். எப்போ சாவார் தெரியலங்க, இழுத்துனே இருக்குது இன்னும் கூட. யார் சொல்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டை? மனைவி சொல்கிறாங்க. யாரை பற்றி? அந்தாள் வேலைக்கு போய் சம்பாரித்து அவங்களுக்கு வாழ்ந்தது இல்லாமல் பின்னாடி அவன் செத்துட்டாலும் இன்சூரன்ஸ் போட்டு வச்சு, பென்ஷன் ஸ்கீமில் சேர்ந்து பென்ஷனை வர போட்டு வச்சு இழுத்துனுங்கிற ஆள். பாட்டு பார்த்து சலிச்சு போச்சு, முடியல அவங்களால. எப்போ என்னாச்சுங்க ஒன்றுன்னா இப்படி அப்படியே இழுத்து வந்தாங்கிறாங்க. ஒன்றும் கூட எப்போன்னே தெரிய மாட்டேங்குது சொல்கிறாங்க தானே. அப்போ அது அன்பு. அப்போ எங்கே போச்சு அது பேர் அன்பா? அன்புனா என்ன? அன்பு என்றால் என்ன? ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்லும். அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ். அப்போனா போய் அன்பான வீடுங்கள்லாம் கதவு மூடி வச்சிருக்க மாட்டாங்க, அப்படி தானே. அன்புன்னு பேர் வச்சவங்கெல்லாம் கதவு மூடியிருப்பாங்க. அன்பாலயம், அன்பகம், இந்த வீடுங்கள்லாம் எப்படி இருக்கான்? அன்புன்னு பேர் வச்சுட்டா கதவு திறந்து வச்சுருப்பாங்க. ஏன்? அன்புக்கு உண்டோ, அதனால் என்ன பண்ண மாட்டார் அன்பே? அன்புக்கு அடைக்கும் தாழ் உண்டு. இது எப்படி சொல்லியிருப்பாரு? ஒருத்தர் அன்புனும் புடியில் அகப்படும் கரும்புன்றாரு. அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது தெய்வ சொர்க்கம் வந்தது. இந்த வரி நிஜம். சினிமா பாட்டிலேருந்து எடுத்துருக்கலாம். அவர் போதையிலையோ இல்லை சும்மா கூட உளறி இருக்கலாம். அவர் அதை புரிஞ்சுன்னு இருக்கலாம், புரிஞ்சிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த வரி இதில் ரொம்ப நிஜம். அன்பு வந்தது என்னை ஆள வந்தது, சொந்தம் வந்தது தெய்வ சொர்க்கம் வந்தது. தெய்வீகமான சொர்க்கம் யாருக்கு? நான் அன்புக்கு. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதை ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாவதை ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருமந்திரம். அப்போது அன்பு வேற சிவம் வேற இல்லை. ரெண்டும் வேறு வேறன்னு சொல்கிறவங்க அறிவில்லாதவங்க. ரெண்டும் ஒன்றுன்னு அறிஞ்சிட்டவர் அன்பே சிவமாக என்ன பண்ணுகிறாராம்? அமர்ந்திருந்தாரே. அவர் சொல்கிறார் அக்கார்டிங் டு மூலன் சிவவாக்கியம். திருக்குறள்லேயும் அன்பெல்லாம் இருக்குது, அன்புடைமை இருக்குது. அன்புடைமையிலேருந்து திருக்குறள் எதுனா அன்புடையார். இப்போ நான் அன்புடையாரா? ரோட்டில் பிச்சை எடுக்க மாட்டேன், எல்லாம் உடையார். இப்போ அன்புடையார்னா எல்லாம் உடையாராக மாறிடுவாங்க ஜாதியில். நீ மொழியாராக போரு, செட்டியாராக போரு, எந்த கருமனா போரு, உனக்கு அன்பு வந்துச்சுன்னா என்ன ஆகிடுவேன்?
உடையார் ஆகிடுவேன். கிண்டல் இல்லை, உண்மை தானே. உடையார்னு ஒருத்தர் நேரத்துக்கு பேர் வச்சுக்கிறாங்க. ஜாதி நினச்சிக்கிறீங்களா உடையார்னா? உடையார்னா ஜாதி நினச்சிக்கிறீங்களா? கிடையாது. நாய்க்கர்னா ஜாதி நினச்சிக்கிறீங்களா? நடுவாக நிற்கிறவன், பொதுவாக இருக்கிறவன். நீதிமானுக்கு இன்னொரு பேர் என்ன? நாய்க்கன், மாநாய்க்கன் அப்படின்னா நீதியில் உச்சமானவன். அவனுக்கு பேர் என்ன? நாய்க்கன். நாய்க்கர் அப்படின்னா நீதிமான் அப்படின்னு அர்த்தம். நீ யாரும் புறம்போக்கு மாம்பழம்லாம் நினச்சேன்னா அதுவும் தப்பு. நீ நீதிமானா? நீ யார் தான்? சார் நாங்கள் மோலியார், நாங்கள் நாய்க்கன்லாம் சொல்ல போகிறேன். நீதிமானா இருந்தால் நீ யார் தான்? நாய்க்கன் தான். ஏன்? நல்லது கெட்டது சீர்தூக்கி பார்த்து என்ன பண்ணுறான்? அவன் நடுநாயகமாக இருக்கிறான். அதனால் அவன் பேர் என்ன? நாய்க்கன். இல்லை சார் நாங்கள் நாய்க்கராகவே பிறக்கல அப்படின்னா நீங்கள் நினச்சி போகிறீங்க. நீங்கள் எங்கே பிறந்தாலும் அதே மாதிரி தான் உடையாரும். அன்பு உடையார், அன்பிலார். அன்பு நிறைய இடத்துல பேசுகிறாங்க, நிறைய பேருக்கு புரியுதானா தெரியாது. சார் அன்புக்கு ஒரு உதாரணம் காட்டுங்க. அந்த நாய் சொறி நாய்க்கு இது இல்லை, அதுக்கு பிஸ்கெட் போட்டார்ல, அது என்ன? அது காரணம் அன்பு தான். அப்படி இல்லைனாக்கா எங்கன்னா போய் செடி எதனா வாட்சினா அதை பார்த்து அழுது இருந்தீங்கன்னா என்ன? அது பேர் அன்பு தான். யாருன்னா சென்னீரை அடிச்சுட்டு அழுதாங்கன்னா தூக்கின்னு யாருன்னா பார்க்கும்போது கொஞ்சிட்டு ஒரு வீடியோ போட்டிங்கன்னா என்ன தான்? அன்பு தான். புள்ளி நல்லா கிள்ளி விட்டு தொட்டில் வச்சு ஆட்டினீங்கன்னா அது பேர் என்ன தான்? அன்பு தான். எங்கேயும் பேயாவோ பிசஸாவோ வந்துருக்கும், பெற்று விட்டு அதுக்கு சோறு பாலெலாம் ஊற்றி அதை வாழ வச்சிங்கன்னா என்ன தான்? அன்பு அந்த பெற்றுக்க இருக்கக்கூடாது, இல்லை பிள்ளைய பெற்றுன்னு கூடாது தானே. அன்பானவங்க பிள்ளை பெற்றுக்கலாம். சில பேர்லாம் குழந்தைங்க போந்தால் அழுவாங்களாம். ஐயோ இந்த பூமியில் வந்து இது என்ன படப்படுதோ, இவர் படாது பாடுபடு போகுதுன்ட்டு புள்ள பிறகு போகுதுன்னா அழுவாங்களாம் ஒப்பாரி வச்சு. ஒரு சமூகம். சில பேர்லாம் செலுத்த பிரியாணி சாப்பிடுவாங்களாம். அப்பா பிரச்சனை முடிஞ்சிச்சு, இனிமே பட்டினா அவர் நிம்மதியா. ஆமாம், உலகம் நமக்கோர் சந்தை மடம், வருவோரும் போரும் தங்கும் இடம், இதுவல்ல நமக்கு சொந்த இடம். ஒரு பேச்சாளர் வந்து பேசுகிறாரு. நான் ஏன் பேசுகிறேன் தெரியுமா? நீங்களாம் மாற மாட்டீங்கன்னு நல்லா தெரியும். ஆனால் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? என்ன தண்டிச்சிருவான். என்ன பண்ணுறான்? நரகத்தில் போட்டுருவான். எல்லாம் நல்லா இருக்கும் பேசணும். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவார்? அல்லாவுக்கு பயந்து தான் என்ன பண்ணிடுறாரு அவர் வந்து பேசுகிறார். உங்கள் மேலே ஒரு கருணையும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. யார் பயம்? இங்கே ஒருத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லிட்டு போயிடறான். கன்ஃபியூசிங்காக இருக்குதா? இல்லை சார் எனக்கு தெளிவாகிறேன், அன்புன்னா எனக்கு புரியும் சொல்லுவீங்க. அண்ணா நான் அன்பானவரே பார்த்தீங்களா? அந்த சரவணாஸ்வர் போனாக்கா போடும் அன்பானவரே. அன்பானவர்னா ஆடிகார் பற்றி வச்சுருக்கணும், லிஜெண்டாக இருக்கணும், சினிமாவில் நடிக்கணும், கடை வச்சுருக்கணும். அவர் தான் அன்பானவரா? அன்பானவர்னா யார்? வயசான காலத்தையும் டப்பாக நடக்கணுமா? அன்புன்னா என்னான்னு புரியல நமக்கு. புரிஞ்சிச்சா? ஏன்னா அன்பு பேசிக்கிற வரோம். பார்க்கலையா நீங்கள் அந்த வீடியோவை? நான் பேசிடுறேன், நான் கூட வந்துட்டேன். அதில் என்ன சொல்லி வச்சேனோ கர்மம், இப்போ என்னவோ சொல்லுங்கிறேன். இருக்குது எனக்கு. ஆனால் அங்கே அப்படி பேசுகிறீங்க, இங்கே இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆளுக்குறான் எனக்கு. இப்போ வரது தெரியல, ரொம்ப நாளாக இருந்து அதுமாதிரி கேள்வியெல்லாம் புரிஞ்சிச்சு. எப்படி இருந்தாலும் குழப்பி பேசின்னு என்ன பண்ண முடியாது நம்ம. அன்பு என்றால் என்ன? கோயிலுக்கு போய் காலையில் எழுந்து நான் ஒரு பிடி மண்ணு தான் சாம்பலாக போயிடுப்போம். நான் அப்புறம் அதனால் என்ன பண்ணா? திருமலர் யார்? சைவ சித்தாந்தி. என்ன பண்ணியிருந்தார்? விபூதி பூசு நிறைய இதுக்கு சாம்பலாக போயிடுப்போம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் கரும்பே அப்படின்லாம் சொல்லி அப்புறமா தான் வெளியவே அவர் அன்பானவர். நாராயணா நமோ நாராயணா. தொடக்கி இடுக்கில் ஒரு ரெட் கலரில் கோடுக்குது இல்லை, அதை நெத்தியில் வச்சுக்கணுன்ட்டான். அந்த தொடை சைடில் இருக்குது இல்லை, அதை வந்து வெளியாகிட்டான், கருப்பாகத்தை வெளியாகிட்டான். அப்படியே சொன்னவங்களாங்கிறாங்க. பெண் உறுப்பு இது வந்து ஆண் உறுப்பு, லிங்கம் அங்கே வச்சுட்டுக்குது. ஆண்லேருந்து வந்தது இல்லை, இந்த சாம்பலில் வந்தது வேறு
பாம்பெல்லாம் காசியில் போனீங்கன்னா பாம்பெல்லாம் நெளிய விட்டுக்கிறானுங்க, நெத்தியில் பொண்ணு திஞ்சிக்கிறானுங்க. எதியா அன்பு? அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். வானால் முழுசுக்கு இயேசு என்ன சொல்லி கொடுத்தாரு? என்ன சொன்னார்? ஒருத்தர் ஓங்கி ஒரு கணத்தில் வச்சா என்ன பண்ணா, டக்குன்னு இன்னொரு கணத்தை காட்டினாரு. அப்போ நீ யாரு? அதனால யாருன்னா கூப்பிட்டு நான் அன்பானவனா இல்லையான்னு செக் பண்ணுறீங்களா? அடிப்பாங்க. எந்த பக்கம் இப்படி அடிச்சு அடிச்சு செவந்து போயிருக்கோம். இதுதானே அன்பை சிலுவையில் அரைஞ்சிட்டு என்ன பண்ண? அது தொங்கினுக்கு ஒரு ரத்தத்தில் என் பாவத்தை கழுவுன்னும். இதெல்லாம் அன்பு தானே? அன்பு இல்லையா? தொங்கினாரு அவர் அன்பானவரா? தொங்கினவரை பார்த்து வேண்டிங்கிறானே இவர் அன்பானவரா? அதை வார காட்சி பற்றி அங்கங்கே இறக்கமே இல்லாமல் போட்டு வச்சுக்கிறானே அன்பானவர்களா? உங்களை அன்பானவங்களா? சாம்பலா போகிறவன தானே இவன். எதுக்கு இதை ஒரு வேலையை வச்சுக்கிறாங்க? தனியாக சாம்பலா போக வேண்டியது தானே. டெய்லியும் வச்சு திஞ்சிக்குது. சாம்பலா போகிறோன்னு சொல்லிக்குது, தின்னாடுடைய சவனேன்ட்டு. 789 ரூபாய்க்கு மேலே சம்பளத்தை ஏற்ற மாட்டேன்றான். இல்லை சாம்பலா போகிறவையா சம்பளத்தை கொடுத்தான்னா குறைஞ்சிருவான். இருக்குதெல்லாம் பங்குந்து கொடுத்துட வேண்டியது தானே. அன்பானவருங்க யார்? அவர் என்ன பண்ண மாட்டார்? ஒரு உயிரியம் கொல்லவே மாட்டார். ஆனால் நெல்லுக்கு மட்டும் கொடுமையாக செய்வார். முளைக்கூட அது மாதிரி எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுவார்? அவிச்சிடுவார். அலமா அடின்னு அடிச்சு உரிச்சிடுவார். உரிச்சது எடுத்து போய் என்ன பண்ணுவார்? பதப்பத்தியை வச்சுருவார். இதை வந்து சும்மாவும் சொல்ல மாட்டார். நைட்டில் ஊற விட்டு மறுநாள் காலையில் மிஷினில் வச்சு அரைன்னு அரிப்பார். இல்லை மாவாகிட்டு தோசைன்னுவார், இட்லின்னுவார். இவர் தான் அன்பானவர். அப்படி தானே? கறியை வெட்டி தொடையை எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் குழம்பு செஞ்சாட்டா அவர் யார்? அவர் அன்பானவர் கிடையாது. கொடுப்பாவிங்க பிள்ளையை வெட்டி வைக்கிற மாதிரியே வச்சுக்கிறான். அவன் பிள்ளையை வெட்டி வைப்பானா அது மாதிரி. ஆனால் பிள்ளையை அரைக்கலாம், மிஷினில் கொடுத்து அரைக்கலாம். உண்மையை என்ன பண்ணலாம்? தோலை உரிச்சிட்டு பிள்ளைய தோலை உரிச்சி போட்டுடலாம். அது பாவமும் கிடையாது. அது அன்பான செயல். நெல்லை உரிச்சி சாப்பிட்றியாதுன்னா தான் அன்பானது. அது வேர்க்கல்ல தவனுக்குது இல்லை? பண்ணிக்கிட்டுலாம் தப்பிச்சு கிப்பிச்சு உள்ளே மறைச்சி வச்சு இந்த வெளியில் இந்த காக்கா குச்சி சாப்பிட்ற போகுதுன்ட்டு உள்ளே வச்சுங்குது. போய் பிடுங்குறது புள்ளியோட. ஆமாம் குழந்தைங்க குட்டிமா அவன் கத்தும். விட மாட்டேன் பிடிங்க அடிச்சு அப்படியே விட்டான்னா இல்லை. அதை உரிச்சிட்டு என்ன பண்ணுறது? அதை கூட அவர் ஆட்டுப்பாலை சைடில் வச்சு சாப்பிட்றது சைடிஷு. ஆட்டுப்பால் சைடிஷுன்னா வேர்க்கல்ல. அன்பானவங்க என்ன பண்ணுவாங்க? வேர்லேயே சாப்பிட்ருவாங்க, கல்லே வித்தே சாப்பிட்டுடணும். இந்த ஒருத்தர் கதை சொன்னார் எனக்கு. இந்த நெய் உரியிலேருந்து எடுக்கிறாங்கல்ல பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா நெய்லேருந்து உரி. அதுக்கு பின்னாடி ஒரு தத்துவங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி எடுத்துடணும். விந்த விட்ட நீ செத்த, அதை எடுத்துன்னு பிரம்மாந்திரத்தில் எதுவுமே நிறுத்திக்கணும். கீழே எங்கேயும் போக விடாமல் வேறு எங்கேயும் போக விடாமல் என்ன பண்ணான்? அப்படியே வந்து சொன்னங்க போல கந்து நீ என்ன பண்ண? எடுத்துன்னு போய் மேலே எடுத்துன்னு போய் இங்கே வச்சிங்கன்னு வச்சிங்க. அம்மா அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. என்னங்க எல்லாம் மேலே போய் இங்கே இருக்குது. ஒரு 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 ட்ராப் கூட வீண் பண்ணதே இல்லை. கட்டினோம் ஆனால் தொட்டிலோம் அப்படின்னாரு. சார் நீங்கள் அன்பு தானே பேசுகிறீங்க? ஆமாம் அன்பு தான் பேசுகிறேன். இல்லைன்னு பேசுகிறீங்க. அன்பு எதுன்னு சொல்லுங்கள் சார். அப்படி தானே? இவ்வளோ சொன்னமே அன்பு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? கண்ணிழந்த மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார். இந்த மனிதனுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அறிவு இருக்குது. இந்த மனிதன் என்ன இருக்குது? அறிவு. எதனாலும் பார்ப்பான், புரிஞ்சுப்பான், தெரிஞ்சுப்பான், கற்றுப்பான், மனப்பாடம் பண்ணிப்பான். அதே மாதிரி என்ன பண்ணுவான்? ரியாக்ட் பண்ணுவான். இந்த அறிவினால் செய்கிற செயல் இருக்குது இல்லை, அது அத்தனையும் அன்பு கிடையாது. அத்தனையும். இப்போ நான் புக்கு படித்தேன்ல, மூலர் சொன்னார் அன்பு சிவமும் ரெண்டுன்னாரு. நான் சொன்னேன்ல, சொன்னதுக்கு பேர் அன்பு கிடையாது. அது அறிவு, தகவல் அறிவு. ஒரு தகவல் ஒருத்தர் சொன்னார், நான் அதை என்ன பண்ணேன்? உள்ளே எடுத்துன்னு போனேன். அது உங்ககிட்ட என்ன பண்ணுறேன்? இப்போ இந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன், பாட்டு பாடுறேன், கதையெல்லாம் சொல்கிறேன். இது அன்பு கிடையாது.
ஏன் அறிவுலேருந்து வெளிப்படுது. அறிவுலேருந்து தான் வந்து வெளிப்படுது. அறிவு சேகரிக்க கண்ணு பார்த்துச்சு, மூளையில் பதிவேடுகள் இருக்குது, போய் பதிவு வச்சுது, ரெட்டிவல் சிஸ்டம் வேலை செய்யுது. திருப்பி என்ன பண்ணுறேன் நான் பண்ணுறேன். இப்போ ஒருத்தர் சொல்கிறார் அன்னதானம் பண்ணால் நல்லது 4 ஏழைங்களுக்கு. இப்போ அன்னதானம் பண்ணுறல அது பேர் என்ன கிடையாது? பெறப்பட்ட தகவலிருந்து செய்கிற செயல் எத்தனையுமே என்ன கிடையாது? அதுக்கு தான் இவ்வளோ சொன்னேன். பெறப்பட்ட தகவலில் இருந்து நீ செய்கிற செயல் அத்தனையும் என்ன கிடையாது? அப்போ அன்புன்னா அன்பு எங்கிருந்தும் தகவல் பெற்றிருக்காது. அன்புன்னா என்ன பண்ணியிருக்காது? ஒரு தகவலும் பெற்றிருக்காது. ஒரு தகவலும் பெற்றிருக்காது. ஆனால் உள்ளேருந்து உணர்வு வரும். உள்ளேருந்து என்ன வரும்? தகவல் பெற்றிருக்காது. இவருக்கு உதவணும், அவங்களுக்கு உதவணும், ஏழைக்கு உதவணும், பணக்காரங்க உதவலாம் கிடையாது. இங்கே ஏழை பணக்காரன்லாம் கிடையாது. புரிஞ்சிச்சா என்ன சொல்ல வரேன்னு? தகவல் பெற்று செஞ்சால் அது பேர் என்ன இல்லை? ஒரு பொம்பளையை பார்த்த உடனே உனக்கு அட்ராக்ட் ஆகிற, ஏதோ ஒரு ஆண் ஆகிற, இல்லை ஒரு பெண் ஆகிறா. அப்போ ஆணாவோ பெண்ணாவோ நீ இருக்கிற, அதனால தான் என்ன ஆச்சு? உனக்கு அட்ராக்ட் ஆச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் அன்பு இருக்குது. ஏன்? நீ தகவல்லாம் பெறல. நீ என்ன தகவல் பெற்றிருந்தாலுமே நீ தகவல் பெற்றபடி தான் அந்த பெண் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீ பெறப்படாத தகவலாக இருந்தால் கூட அவன் மேலே உனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. இப்போ பொம்பளைன்னா எப்படி இருக்கணும்? ஒரு பிரா சைஸ் 38, இடுப்பு சைஸ் ஒரு 40, இப்படி இருந்தால் தான் நான் எனக்கு லவ் வரும்னு நீ என்ன பண்ண முடியாது. புரியுதானா சொல்கிறேன்ட்டு? ஒரு பொம்பளை பார்க்கும்போது ஆம்பளைக்கோ அல்லது ஆம்பளை பார்க்கும்போது பொம்பளைக்கோ ஏற்படுது இல்லை ஒரு உணர்வு, காம உணர்வுன்னே வச்சுக்கோங்க, அசிங்கனே வச்சுக்கோங்க, உங்கள் பிரச்சனை இது. பட் அன்பை புரிய வைக்கிறதுக்கு அந்த இடம் ஓரளவுக்கு உதவுது. ஏன் அங்கே என்ன இல்லை? எவ்வளோ தகவல் பெறப்பட்டாலுமே அங்கே என்ன இல்லை? பெறப்பட்ட தகவல்லேருந்து ஒன்றும் நடக்கலை. அதெல்லாம் நீங்கள் அங்கே தேடவும் இல்லை. இப்போ ஒருத்தருக்கு சோறு போட்டிங்க, 4 பேர் பாராட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கே தெரியுது 4 பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டோம், சந்தோஷமாக இருந்தோன்னு கற்றுக்குனீங்க. யாரோ சொல்லி கொடுத்தாங்க. இது யாரா சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? இந்த வயசில் இருக்கிற பொம்பளையை பாரு, உனக்கு இப்போ 18 வயசு, நீ ஒரு 16 வயசு பண்ண தான் பார்க்கணும். சொன்னால் கூட தான் என்ன தான் பண்ணுது, 40 வயசு இருந்தால் கூட. அப்புறமா வேணா அக்கா தங்கச்சின்னு சொல்லுது, அப்புறமா கதை இது. அது சினிமாவில் டைலாக் மட்டும்தான். ஆனால் பார்க்குறதுக்கு என்ன பண்ணல, கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்குது. அதனால் இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணிட்டான், புரிஞ்சிக்க முடியாமல் லவ்ன்ட்டான். அன்புன்னு என்னன்னு சொல்லிட்டான். புரியுது என்ன சொல்லிட்டு? வித்தவுட் கண்டிஷன் அங்கே நந்தது. அன்புன்னா கண்டிஷன் இல்லாதது முதல்ல. அப்போ இங்கே கண்டிஷன் இல்லை. ஆனால் அங்கே ஒரு தேவை இருக்குது. என்ன தேவை இருக்குதுன்னா உடல் தேவை இருக்குது. ஆணாவோ அல்லது பெண்ணாவோ இருக்கிறது உடல் தேவை இருக்குது. குழந்தைக்கு தேவை இல்லை. அப்போ கண்டிஷன் இருக்கக்கூடாது. எந்த அறிவுனாலும் பெறப்பட்ட தகவல் இல்லை, அது பேர் அன்பு. ஆனால் இந்த லவ் கிட்டத்தட்ட என்னவா இருக்குது? லவ்வும் அன்பும் ஒன்று கிடையாது. வார்த்தை இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க. லவ்வுக்கு வேறெல்லாம் இருக்கும் அங்கே. இவங்க பயன்படுத்தத்தில் நம்ம போல் அந்த மொழி நமக்கு தெரியல. ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் உருவாக்கலாம். லவ்வுக்கு வேறு வார்த்தை இருக்குது, அன்புக்கு வேறு வார்த்தை இருக்குது. என்ன இருக்குது? கைண்ட்னஸ். வாட் கைண்ட் ஆஃப் யூ? வெரி கைண்ட் பர்சன் சொல்லுவாங்க தானே. யார் அவர்? அப்போ லவ் கிடையாது, கைண்ட்னஸ். யார் மேலே யார் வந்தா? பாஸுக்கு வேலைக்காரன் மேலேயா, வேலைக்காரனுக்கு பாஸ் மேலேயா? கைண்ட்னஸ் யாருக்கு யார் மேலே வரலாம்? அப்போ நம்ம கைண்டை பயன்படுத்தலை. அன்புக்கு லவ்வை பயன்படுத்த சொன்னானுங்க, நம்ம பயன்படுத்திக்கிறோம். வெள்ளைக்காரன் அங்கே அரைங்குறையமாக ஃபஸ்ட்டு இங்கே வந்தவன் பேசுனதெல்லாம் நம்ம இங்கிலீஷ்னு நினச்சினோம். பிரச்சனை எங்கே? அவனே ஊர் விட்டு ஊர் வந்தவன். இப்போ ஹிந்திக்காரன் இங்கே வந்து என்ன பேசினாலும் நினச்சிக்கிறா. அதான் உண்மையாக இது. அங்கேருந்து ஓடி வந்துட்டு ஒருத்தர் ஹிந்தி பேசிக்கிறாரு, அவர்லாம் ஹிந்தி இலக்கணத்தோடு கரெக்டாக பேசுகிறாரா? அப்போ அது பேர் என்ன கிடையாது? ஒரிஜினல் ஹிந்தி கிடையாது. அப்போ ஆங்கிலத்தை நம்ம சரியாக கற்றுக்கணுமானா இல்லை. அப்போ கைண்டில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம் தானே. பயன்படுத்தலை. ஏன் பயன்படுத்தலை? தெரில, இல்லை வானா எல்லோரும் பயன்படுத்தினா அதை சொல்லிட்டு போயிடும், ஈஸியாக புரிய வச்சுட்டு போயிடும். அப்போது அன்புன்னா அறிவுனால இருக்கக்கூடாது, அன்கண்டிஷனாக வந்தது. அன்கண்டிஷனாக வந்தால் செக்ஸ் ரீதியாக இருந்தால், உடல் ரீதியாக இருந்தால் அது அன்பில் சேர்த்துக்கலாம். ஆனால் என்ன இல்லை, இது அன்பு இல்லை. அது பேர் என்ன? காதல். அப்பனுக்கும் பிள்ளைக்கும் அதே மாதிரி அன்கண்டிஷனலாக வரும். அப்பா நல்லா இருக்கணுன்ற எண்ணம், இல்லை பிள்ளைக்கு அப்பா நல்லா இருக்கணுன்ற எண்ணம் வரும். அது பேரும் அன்பு கிடையாதான், பாசம். அது பேர் என்ன? பாசம், நாட்டு அன்பு. அது என்ன கிடையாது? அதையும் நீ அன்பு. அப்போ இதெல்லாம் அன்பு கிடையாது. காதல் அன்பு கிடையாது, பாசம் அன்பு கிடையாது. ஒருத்தர் எனக்கு உதவுனார், அதனால் அவர் மேலே எனக்கு பக்தி ஏற்படுது. எனக்கு உதவுனா அவர் மேலே என்ன ஏற்பட்டுச்சு? எனக்கு
பக்தி, அதுவும் என்ன கிடையாது, அன்பு கிடையாது. நடாடி இப்போ அன்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு வேறு பேர் நேசம். நீண்ட நாள் பழக்கத்து நட்புனால என்ன ஆயிடுச்சே, அப்போ அது நட்பு. அப்போ அன்புன்னா அன்கண்டிஷனல், எந்த வரையறையும் இல்லாமல் பித்தியாருக்கு நான் உதவணும். எந்த வரையறையும் இருக்கக்கூடாது, எந்த உள்நோக்கமும் இருக்கக்கூடாது. நான் பெரிய ஆளுன்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது, தகவல்னால அது இருக்கக்கூடாது. எந்த விதமான கற்றுக்குந்தோ தேவையோ எதுவுமே இல்லாமல் ஒருத்தருக்கு என்ன பண்ண, நான் எங்கே மட்டும் நடக்குது அப்படின்னா, இந்த புள்ள வளர்ந்து நம்மளை காப்பாற்றுவானா இல்லையான்னு தெரியாது, அம்மா பால் கொடுக்குறா. அதனால் அம்மாவண்டேருந்து அன்பு சுரக்குது சொல்லலாம். என்ன பண்ணலாம் சொல்லலாம். அதை சரியாக சொல்லணுன்னா, எஜமானியோட குழந்தைக்கு பால் கொடுக்குற வேலைக்காரிகிறாள்ல, அவள் தான் அன்பானவோ. ஏன் எதிர்பார்ப்பு இல்லை, கொடுக்க முடியுது, கொடுக்குறா. கூலிக்கு கொடுத்தாள்னா, எஜமானோட புள்ளன்னு அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு கொடுத்தாருன்னா, அது சம்பளம்லாம் தெரியாது. இப்போ திருட்டுத்தனமாக பால் குத்த வேலைக்காரிங்களாங்கிறாங்க. குழந்தை அதை சாந்தப்படுத்துறதுக்கு திருட்டுத்தனமாக பால் குத்துருப்பா. இப்போ அன்பு வெளியே இருக்குன்னா தெரிஞ்சிருக்கான். ஏன் அன்பானவங்களை அடையாளமே சொல்ல முடியாது, வெளியவே என்ன பண்ண முடியாது அவளால். வேலைக்கார நாய் ஏன் பிள்ளைக்கு பால் குத்தியா திட்டுவாளா இல்லையா? இவளுக்கு தேவைன்னா கொடுக்க முடியாதுன்னா கொடுன்னு சொல்லுவா, இல்லைன்னா கொடுக்காதன்னு சொல்லுவா. கொடுக்காதுன்றது இவ சொல்கிறது. அவள் எதிர்பார்ப்பே இல்லாமல் அந்த குழந்தையோட அழியை நிறுத்தத்துக்கு என்கிட்ட தாய்மை இருக்குதுன்னு கொடுத்தவில்ல, அது பேர் என்ன? அப்போ அன்புன்னா அன்கண்டிஷனாக இருந்தது. பணம் கொடுக்கறதுக்காக இருந்துருக்கக்கூடாது. செயல் ஒன்று தான், பார்க்குறது செயல் ஒன்று தான். பால் குத்தாங்கன்றது ஒரு செயல் மேட்ரு இல்லை. ஆனால் என்ன இல்லை அங்கே, நீ கொடு நான் கொடுப்பேன், இன்னதுனால நான் கொடுப்பேன், இது இப்படி கொடுப்பேன் அப்படிலாம் கிடையாது. நான் கொடுப்பேன், எனக்கு கொடுக்க முடியுது அதனால் கொடுக்குறேன். கொடுக்க முடியுது, நீ கஷ்டப்படுற அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொடுப்பேன். கண்டிஷனே கிடையாது. அது பேருனா இப்போ அன்புன்னா உங்களுக்கு கண்டிஷனில் புரிஞ்சிருக்கும். உங்கள் மண்டியில் ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்கான் புரிஞ்சிருக்கும். ஒரு வித்தவுட் கண்டிஷன், எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் முடிஞ்சால் தான் கொடுக்க முடியும். முடியாததை கொடுக்க முடியாது. மல்ட்டுக்குள்ளே ஒரு வேலைக்காரி, இல்லை புள்ளியை பிறக்காத ஒரு வேலைக்காரி, பால் கொடுக்க தகுதி இல்லாத ஒரு வேலைக்காரியால் என்ன பண்ண முடியாது. ஆனால் பண்ணலாம், பால் எடுத்து கொடுக்கலாம். வேறு ஒரு பால், பசுவின் பாலோ எடுத்து என்ன பண்ணலாம், அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி வளர்க்கலாம். சம்பளத்துக்கெல்லாம் இல்லை, பசி ஆத்திரா பால் தான் கொடுக்கணும்னு இல்லை, வேறு ஒரு செயல் கூட நலன் கருதி செஞ்சால் அது பேர் என்ன? அப்போ பிரதிபலன் எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்கக்கூடாது. நான் பேசினா என்னை பெரிய ஆளுன்னு நினைப்பாங்கன்னு பேசக்கூடாது. அப்படின்னா இல்லை, அது பேர் அன்பே இல்லை. நான் பேசுகிறேன், எல்லாம் நல்லா இருக்கணும், கேளு, கேட்க கட்டி போ. இப்போது நான் ஒழுக்கமாகவும் அழகாகவும் பேசினா நான் அன்பானவனா? ஏன் உன்னை கட்டாயம் கேட்க வைக்கிறேன். நான் நல்லா பேசுகிறேன் பாரு, நான் மரியாதையாக பேசுகிறேன் பாரு, என்னை இப்போ என்ன பண்ணேன், கவனி, என் பேச்சை கேளுன்னு சொல்லும்போது நான் யாரும் இல்லை. ஏன் கண்டிஷன் வந்துச்சு, ஒரு வரையறுக்கிறேன் நான். அப்போ அன்பு என்ன இல்லை, வரையறுத்தல் அற்றது, கொடுக்க மட்டுமே செய்யும். நான் மட்டுமே செய்யும். இப்போ அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிகளெல்லாம் சொன்னார்ல, அப்போ எப்படி அமர்ந்திருந்தார் அவர்? எதுக்கு தான் அமர்ந்திருந்தார்? யாருன்னா வருவான், அவனுக்கு என்ன பண்ண, நான் கொடுக்கணும் அப்படின்னு உட்காந்துக்கிறாரு. புரிஞ்சிச்சா இப்போ அன்புன்னா? என்ன பண்ணக்கூடாதுப்பா, இவங்க என்னை மதிக்கணும். இப்போ நான் பிரியாணி போடுறேன்னா வாரம் பிரியாணி போடணும்னு நினைக்கக்கூடாது. நினச்சா என்ன இல்லை, அன்பு இல்லை. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கடவுள் கொடுத்தான், நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். இப்போ அன்பானவர் எப்படி இருப்பார்? அப்போ கண்டிஷனாக கொடுக்குறாருன்னா, கொடுக்குற தகுதி எனக்கு யார் கொடுத்தா? கொடுக்குற தகுதி இருந்ததில்ல எனக்கு. பால் கொடுக்குற தகுதி,
இல்லை பக்கத்துலேருந்து ஒரு பழத்தை எடுத்து ஊட்டுற தகுதி, அந்த தகுதி எனக்கு யார் கொடுத்தா? வேறு யார்? என்னால் ஆனதுன்னு சொல்ல முடியும்? அப்போது இது ஏதோ ஒன்றால் ஆகுது. கடவுள்லாம் பேர் வைக்க வேணாம், எனக்கு என்ன தெரியாது, ஏதோ ஒன்றால் ஆகுது. இல்லை, ஏதோ ஒன்றால் ஆகுது, அது எதுன்னு தேடுறாருல்ல. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? அவர் தான் சிவத்தை போய் அடைவார். ஏன்? என்னால் ஆனது இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு அவருக்கு? அப்போ அன்பானவருக்கு என்ன புரியும்னு கேட்டிங்கன்னா, எதுவும் என்னால் ஆனது இல்லை, ஏதோ ஒன்று என்ன பண்ணுது, என்ன வழிநடத்துது. அன்பு வந்தது, அது என்ன பண்ண வந்தது? ஆளை வந்தது. ஆளை வந்ததுனால தான் எனக்கு என்ன வந்தது? சொந்தம் வந்தது. அதனால தான் எனக்கு என்ன வந்தது? புரியுது அந்த வரி எப்படிங்குதுன்னு? அவ்வளோ உன்னதமான வரிகள். பக்தி பாட்டில் தான் நீங்கள் பாட்டில் இதெல்லாம் என்ன இல்லை, சினிமாக்காரனுக்கிட்டேயும் அது அவனை அறியாமல் வந்ததாக இருக்கலாம், தெரிஞ்ச கூட வந்துருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் வரி புரியுதா இப்போ உங்களுக்கு? அப்போ அதுதான் வரணும். அப்போ நான் அன்பு ஆகணுன்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். ஆனால் அன்கண்டிஷனாகவும் அது இருக்கணும். அப்படி இருக்குதா? எல்லாம் செய்யணும்னா இல்லை. இல்லாத செயலை இல்லைன்னே சொல்லணும். நான் இதுக்காக தான் கொடுக்குறேன், அவனுக்கு தெரியா கட்டி போகுது, உனக்கு தெரியணும்ல. இங்கே நடிக்கிறல்ல, நான் அன்பானவன் அதனால் கொடுக்குறேன்னு சொல்கிறல்ல, அப்போயே அது பேர் என்ன? சரி, அப்போ நம்ம கொடுக்கக்கூடாதா? கொடுக்கலாமா? சிவயோகிக்கு திணை எத்தனை கொடுன்னு ஒருத்தன் சொல்லி வச்சுக்கோம். அதே திருமலர் சொல்கிறேன், யாருக்கு கொடுத்தாலும் சிவயோகிக்கு திணை எத்தனை கொடுத்தா கூட பல மண்கு உனக்கு பெருசாகுதுறான்றான். அது எப்படி சிவயோகி கொடுத்தா? சிவயோகினா இங்கே இல்லை, நானும் சிவயோகி தான். பட் கடவுள் புரிஞ்சின யார் தான்? சிவயோகி தான். அதில் பிரச்சனை மாற்றுக்கிறது கிடையாது. அப்போ அவருக்கு போய் கொடுத்தா எனக்கு எப்படி ஆகும்? அப்போ நான் தான் அன்பாக கொடுக்கலையே. அப்போ கொடுக்கும்போது எப்படி தான் கொடுக்கணும்? தினை கொடுத்தாலாம் கொடுக்கும்போது தான் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சுன்னா என்ன பண்ண முடியுது? என்னால் கொடுக்க முடியுது. எனக்கு இப்படி வந்தது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்? அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? அது வரமா மாறும். இல்லை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினச்சா சாபமாக மாறும். அப்போது எனக்கு கண்டிஷனே இல்லாத செயல்படுற ஒரு எல்லாமே என்ன தான் ஆகுது? இப்போ நீங்கள் என்னென்ன செயல் செய்யலாம்? அன்பா ஒரு ஆண் என்னென்ன செய்யலாம்? அன்பானவர் ஏதோ ஒன்றாலும் செய்யலாம். அவர் அப்போ பெண்ணை கூட உறவாடலாம். ஏன்? இன்னும் இல்லாமல் இருந்தா ஒரு வியாசன் அந்த கதையை ஆரம்பிக்கிறான். என்னான்ட்டு மாதிரி நான் போனேன், அம்பாளிகாவை கூடினேன், அவங்களுக்கு புள்ள கொடுத்தேன். இது எப்படி அன்பாச்சு? எப்படி வியாசன் அன்பாச்சு? என்ன பண்ணலாம்? அவன் என் புள்ள என் வாரிசுன்னு சொல்கிறதுக்காகலாம் கதை சொல்லலை. சந்தர்ப்பம் எனக்கு அப்படி அமைஞ்சுது. அந்த இடத்துல நான் அதை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அந்த இடத்துல நான் என்ன பண்ணாத கொடுத்தேன். மறைமுகமாக தாய் பால் குத்த மாதிரி, இல்லை வேலைக்காரி பால் குத்த மாதிரி அவன் என்ன பண்ணிக்கிறான்? அப்போ அன்புனால் மறைமுகமாக ஏதோ ஒன்று நீ செய்யலாம், இல்லை வெளிப்படையாகவும் கூட செய்யலாம். ஆனால் என்ன இருக்கக்கூடாது? அதில் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தாலுமே கூட இந்த சமூகம் எதிர்பார்த்து செய்யலான்னு சொல்லிடலாமா? இப்போ இந்த வேலைக்காரி பெருமையாக போய் சொல்கிறா ராணிக்கிட்ட, உன் பிள்ளைக்கு நான் தான் பால் குத்து வளர்த்தேன்னு. எதுக்கு சொன்னா? எதிர்பார்த்துக்கிறா. செயல்படும் போது அன்பாக தான் இருந்தா, கரெக்டாக செயல்படும் போது. ஆனால் அப்புறமா அதை போய் சொல்கிறதானே. அப்போ அங்கே அன்பாக இருந்தாலா, இப்போ சொல்லும்போது அன்பு இல்லாமல் ஆயிட்டாளா? ஆனால் அதை மறக்காமல் ஞாபகம் வச்சிருந்து சந்தர்ப்பத்தில் சொல்கிறாள்ல, அப்போ அங்கே செய்யும்போதே அவள் யாரா இல்லை? அன்பானவங்க என்ன பண்ண மாட்டாங்க? நல்லது செஞ்சு கெந்தலை போடுவாங்க, செய்வாங்க, மறந்துடுவாங்க. ஏன்? மறந்துடுவாங்க. எதனால்? எதுவுமே எதிர்பார்க்கல. அதனால் என்ன பண்ணுறாங்க? எதையுமே செய்யும்போது என்ன பண்ணுறாங்க? வலது கை இடது கை மறந்துடு, இதெல்லாம் என்ன மறந்துடா? அது மறந்துடுமா? ஏன்? அன்புக்கு பிரச்சனை இல்லை. எந்த இல்லையே இது நான் கொடுத்தனே, அது எந்தா வந்தது, அப்படி தானே? வந்ததை குத்தனா, என்கிட்டேருந்து குத்தனா? நான் ஒரு கருவி. நான் யார்? ஒரு கருவி. நான் ஒரு சந்தர்ப்பமாக இருந்தேன். அதனால் என்ன ஆச்சு? அது என் மூலிமா போச்சு. இப்போது நான் ஒரு சந்தர்ப்பம், எனக்கு ஏதோ புரிஞ்சுது, நான் பேசுகிறேன், அவ்வளோதான்.
இப்போ நான் அன்பானவனா இல்லையான்னு கேட்டால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லணுமா? நான் அன்பானவனா? தெரியும் நான் அன்பானவன் தான் பேசினா என்ன ஆச்சு? அப்போ நோக்கம் என்னவாகுது? நீங்களாம் என்னென்னு சொன்னேன், என்ன ஒரு அன்பானவர், நான் அன்பானவனு இல்லைன்னு பேசிங்கிறேன்னே, இங்கே பேசாமல் இருப்பேன்? ஏன் டே நீ அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு நான் அன்பானவன் அல்ல. எனக்கு அன்புனாவே தெரியும். என்னன்னு வந்தது கொடுத்தேன். இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? எனக்கு இந்த நாலேஜ் இல்லை, என்ன பண்ணியிருப்பேன்? எனக்கு தெரியாது, என்ன பண்ணியிருந்திருப்பேன்? எனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, என்ன பண்ணியிருந்திருப்பேன்? நான் ஒரு மலட்டு தாயாக இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்பேன்? எனக்கு பால் கொடுக்க முடியாமல் போயிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? நான் ஒரு திருநங்கையாக பிறந்தா என்ன பண்ணியிருந்திருப்பேன்? இவ்வளோலாம் புரிஞ்சவன் குறை சொல்லுவான் உன்ன தானே? சொல்ல மாட்டான். அப்போ அவனுக்கு என்ன புரியலன்னா, அன்புன்ற ஒன்றுன்னா எதிர்பார்க்காம பேசுது. இது அன்பானதுன்னு எனக்கு புரியும்னா நான் அன்பானவனும் ஆகணும். நான் எதிர்பார்க்காம சிலதை கொடுத்து பார்க்கணும். அப்போ தான் எதிர்பார்க்காம கொடுக்குறவங்களுக்கு தெரியும். எனக்கு எதிர்பார்க்காம கொடுக்க முடியும்னு உனக்கு தெரிஞ்சாதான் எதிர்பார்க்காம கொடுக்குறாங்கன்னு உனக்கு தெரியும். அப்படி தானே? பஸ்ஸில் நீ போன கீழே ஊந்துருப்ப, உன்னை கை தாங்கினான்ல, அவன் உன்னை எதனா எதிர்பார்த்தான்? எப்படி இது சாத்தியமாச்சு? எல்லார்கிட்டையுமே அன்பு இருக்குது. இப்போ பிரச்சனை என்ன காப்பாற்றிட்டேன்னா, மறுநாள் பத்திரிகையில் வந்தால் ஒரு பெரிய பணக்காரனா இவன் தான் ஓடி போய் நான் தான் காப்பாற்றினேன்னா, என்னப்பா முன்ன மட்டும் பண்ணல, அவன் என்ன செய்யலாம்? அந்த செயல்படும் போது அது ஒரு சந்தர்ப்பம், இறைவா நான் காப்பாற்றிட்டேன், முடிஞ்சிச்சு. பேப்பரில் வந்தால் வந்து வேணுங்கன்னா வந்து வர கட்டி நான் எதிர்பார்க்காம இருக்கணுமா இல்லையா? இப்போ அன்பை கொடுத்துட்டு நீ எதிர்பார்க்குற மனநிலையை உருவாக்கிக்கிறது நீயா, சமூகமா, கடவுளா? இது ஒரு பெரிய பெரிய கேள்வி. இதில் வரோம், இது சதி. நீ அன்பானவனா ஆகலை, செஞ்ச சந்தர்ப்பமும் குத்தாரு, மறந்துருந்தா நீ யாராக இருக்கலாம்? என்ன பண்ணல, என்ன பண்ணல? ஏன் எதிர்பார்த்த? ஏன் எதிர்பார்த்த? இப்போ போனவனை கூப்பிடலாமா? நான் அது கூப்பிட்டேன்னா அதுதான், நான் உனக்கு இவ்வளோ செஞ்சுருந்தேன் வாடான்னு கூப்பிடலாமா? கூப்பிட்டேன் நான் யார்? எதிர்பார்க்குறவன். கூப்பிடவே மாட்டேன், வர மாட்டேன், கட்டுறது போகிற மாற்ற விட்டுறது அதெல்லாம் இல்லை. அது இது இஷ்டம். வாழ்க்கை யாருதே? நான் என்னத்துக்கு வந்தேன்? நல்லது பண்ண தானே, நல்லது தானே பண்ணுகிறேன், பண்ணினே இருப்பேன். சத்சங்கத்தை நான் ஏன் நிறுத்த போகிறேன்? நான் உண்மை நான் உண்மை தானே பேசுகிறேன், நல்லது தானே பேசுகிறேன். மதம் தப்புன்னு சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட மதத்தை வாய் திறந்து அந்த மதத்தை பேரை சொல்லாது. எல்லா மதத்தையும் தான் நான் திட்டினேன். அது பார்த்தாங்களா என்ன? கேட்டான். இன்னும் விசாரணை இல்லாமல் குற்றவாளி தான் சொல்லிவிட்டு விசாரணை கைதியை தான் வச்சுருந்து வெளியே அனுப்பிச்சி விட்டுக்கிறானுங்க. விசாரணை இருந்துன்னு தான் இருக்குது, எஃப்ஐஆர் அப்படியே தான் இருக்குது, ஒன்றுன்னா ஆகல, க்ளோஸ் ஆகலை. ஏன்? அது அவங்க பிரச்சனை. அது யார் பிரச்சனை? அவங்க பிரச்சனை. நான் பால் கொடுத்தேன், ஆரோக்கியமான வளர்ந்துட்டான், நல்லா இருக்குது, அந்த புள்ள நல்லா இருக்குது, அவள் தான். நான் அது காரணமாக தான் நான் என்ன பண்ண மாட்டேன். அதை பற்றியே என்னுடைய ரோல் அங்கே சந்தர்ப்பங்க சேர்ந்தது தான். நான் இப்போது யாருன்னா நல்லா இருந்தால், யாரோ என் மூலியமாக நல்லா இருக்கிறாங்க, நான் கொடுத்து 4 பேர் வாழ வைக்கிறேன்னா, அவங்க வாழ்ந்தால் நான் யாருக்கு நன்றி சொல்லணும்? ஏன்? சந்தர்ப்பம் கொடுத்தது யார்? புரியலன்னா அப்படி கடவுள் தான் சந்தர்ப்பம் கொடுத்துதான்னு ஒருத்தன் உட்காந்துக்கிறான்னா அவன் யார் தான்? அதுதான் அவர் சொல்கிறார். அப்போது அவனுக்கு புரியணும், நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன பண்ணால் செயல் பண்ணணும். பிள்ளைய வளர்க்கலாம், ஆனால் பிள்ளை இப்படி வளரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சொல்லலாம், பேசலாம், ஏன் அடிக்க கூட செய்யலாம். ஆனால் நீ வருத்தப்படுற அளவுக்கு என்ன பண்ணலாமா அதை? அப்போ உன்னை வருத்திக்கிற அளவுக்கு நீ சிந்திக்கிற உன் பிள்ளைன்னா அப்போ நீ யார் இல்லை? அப்போ அன்புக்கு வருத்தம் வரும், துக்கப்படும். ஏன் அன்பு துக்கப்படாது? அன்புக்கு ஏன் வலி இருக்காது? எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு செயல் செய்யறதுக்கு தான் பலனை எதிர்பார்க்காதே என்ன சொல்கிறாரு? கருமத்தை செய். அப்போ பலனை எதிர்பார்க்காத கருமத்தை செஞ்சால் அது பேர் என்ன? தெளிவாக தானே சொல்லிக்கிறான். அது எல்லாருக்கும் சாத்தியமானா இல்லை, யாருக்கு மட்டும்தான் சாத்தியம். அப்போ அதை சொல்லி பார்க்குறானுங்க, செக் பண்ணி பார்க்குறானுங்க, யார் அன்பானவனோ. யார் அன்பானவனோ அவன் தான் கல்கி, அவன் தான் கிருஷ்ணன். மகாபாரதத்தை தெளிவாக தானே சொல்லிட்டு போயிக்கிறான். அப்போ நமக்கு என்ன புரியலன்னா, நமக்கு புரியல, எவனோட புரியலையும் நம்ம இரவல் வாங்குகிறோம். அப்போயும் நம்ம அன்பானவங்க இல்லை. அந்த பேசுகிறான்ல, புரிஞ்சதா ஒருத்தன் பேசுகிறான்ல, அவனே யாரும் இல்லை. அன்பானவன் எப்படி சொல்லியிருப்பான்னா, எனக்கு இப்படி புரியுதுன்னு சொல்லி பேசணும்.
அப்படி பேசுகிறான்னா அப்படி தானே பேசுகிறான்னா. ராமர் திகச்சாருன்னு ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவருக்கு அப்படி புரியுது, அப்படி தானே? அது எப்படி தப்பாகும்? அவருக்கு புரியுது, முட்டாளுக்கு எப்படி புரியும்? அவரை முட்டாள்னு சொல்கிறதுல என்னென்ன பெருமை? ராமர் எப்படி வாழ்ந்தாரோ அது வாழலையோ, யார் பிரச்சனை? இது கம்பர் பிரச்சனையோ இது ராமர் பிரச்சனையோ, யார் பிரச்சனையோ அது அவங்க பிரச்சனை. எனக்கு என்ன வாழ்க்கை குத்துது இப்போ? அப்போது அவங்கள விமர்சனம் பண்ணுறது என் வேலையா? என்னத்துக்காக நான் விமர்சனம் பண்ணலான்னா, இங்கே ஒருத்தர் கேட்குறாருன்னா அவர் புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணலாம்? அவ்வளோ தூரம் மட்டும் தான் பேசணுமா? அங்கே போய் சண்டை போடுறதுக்கு போகணுமா? யார் வீட்டு கதையும் நான் தட்டி மதத்தை மறன்னு நான் சொன்னதே இல்லை. பப்ளிக்கில் நான் மீட்டிங் போட்டதே இல்லை. பப்ளிக் மீட்டிங்கில் நான் சொன்னதே இல்லை. எல்லாமே அறைக்குள்ளே யூடியூப்பில் ஒரு சேனலுக்குள்ளே தான் பேசிங்கிறேன். அப்போ யார் அது கவனமாக இருக்க வேண்டியது? அதுலேயும் வர சொல்லிடுற அறிவாளி பற்றாளர்கள் என்ன பண்ணாதீங்க தயவுசெய்து. ஏன் மன உளைச்சல் காலாயிடுவீங்க? கரெக்டானே? அதான் அன்பு. அப்போ அன்புன்னா எந்த ஒரு வரையறையோ கண்டிஷனோ கொடுத்துருவாங்களோ இருக்காது. ஒன்லி கிவ்ஸ், லவ்ஸ் கிவ்ஸ் ஒன்லி. அன்பு கொடு, அங்கே லவ்ஸ்ன்னு போட்டான். கைண்ட்னஸ் அப்படின்னு பண்ணால் அந்த கிவ்ஸ் ஒன்ஸ்லாம் சொல்கிறது. கைண்ட்னஸ்னாவே அதான் அர்த்தம். யார் கைண்டானவங்க? பிரதிபலன் பார்க்காம கொடுக்குற யாரும் யார் தான்? இப்போ பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுற, உங்ககிட்ட சாப்பாடு இருக்குதுன்னு போடணும், அப்படி தானே? இல்லை பிச்சை போட்டேன்னு பெருமையாக போடணுமா? இருக்கிறத போடணும். இருக்கிறத சீதா போடல, பிச்சைக்காரனுக்கு போடுறதா நினச்சி போட்டா. அங்கே தான் பிரச்சனை. இதை கண்டுபிடிக்கவும் இல்லை, சொல்லவும் மாட்டேன்றானுங்க. அப்போ சீதாவோட பிச்சைக்கார போடுறது எதில் இல்லைன்னா அன்பில் இல்லை. அன்பில் இருந்தால் என்ன ஆயிருக்கா? இது ராவனை தூக்க மாட்டான். ஆனால் அவங்ககிட்ட ஒரு தர்மம் இருந்தது, நான் அவன் என்ன பண்ணான்? தொல்லை அப்படியே தூக்கணும். அதான் அன்பு. வரணும். அன்புன்னா என்ன பண்ணான்? வரணும். அது எந்த அந்த அது என்ன ஆகணும்? எனக்கு எந்தன்னு எடுத்துக்கல, எனக்கு வரணும் அப்படின்னு காத்துந்தான். வரல விட்டான், சண்டை போட்டானுங்க, சேர்த்துட்டானுங்க, அது ரெண்டாவது விஷயம். ஸோ இது வரும் இது வராதுன்னு யார் முடிவு பண்ணுறது? நான் இல்லை, எனக்கு இது வரும் எனக்கு வராதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ என்னன்னா பயம் எனக்கு வந்தது, எங்கன்னா போய்ட்டு குத்துட்டா அப்போது அன்பு போயிடுச்சு. என்னால் அன்பு போயிடுது, வந்ததை கொடுத்துட்டா மேலே எனக்கு என்ன ஆகாது? வராதுன்ற ஒரு நினப்பு வந்துச்சு. அப்போது ஒரு சிலருக்கு நாலேஜ் இருக்கும், சொன்னால் அவன் அறிவாளி ஆகி நம்மளை முட்டாளாக்கிடுவானோன்ற பயம் இருக்கும். ஆனால் என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். அப்புறமா அவனுக்கு என்ன ஆகாது? அறிவு மேலும் ஏன் வளர? இது கொடுக்க தெரியாதுன்னு மேலும் கொடுக்க முடியாது. அப்போ கொடுக்க தெரிஞ்சவனுக்கு இன்னும் இந்த வாரம் நான் இவ்வளோ தான் பேசணும், அன்பை இவ்வளோ தான் பேசணும், இன்னொரு வருஷம் பேச வேண்டியது இருக்குது. அப்போ என்ன பண்ணுவேன் நான் யோசித்து அவசியம் இல்லை. ஒரு கேள்விக்கு பதிலை மனம் திறந்து பேசுகிறது, அப்படியே பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. புரியலனே சொல்லலாம், அது ஒன்றும் குற்றம் இல்லை. முடியாது முடியாதுன்றது கூட என்ன தான்? அன்பு தான். முடிஞ்ச மாதிரி நினச்சா அவருடைய வாழ்க்கையை கெத்துடுறீங்க, கஷ்டப்படுவார். அவரும் நல்லா இருக்க மாட்டார், நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்க. தெரியாது முடியாதுன்ட்டிங்கன்னா வேறு எதனா தேடி எடுத்துப்பா. தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்கன்னா என்ன ஆகிடுவார்? அவருமே கஷ்டப்படுவார், உங்களுக்குமே கஷ்டம். ஸோ ஒரு மனிதன் அன்பானவனாக ஆவறதுன்றது எதனா எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் என்ன பண்ணா கொடுக்க கற்றுக்கணும், அப்படி தானே? ஒரு குழந்தை கொடுத்தல் எப்படி இருக்கான்? எதிர்பார்ப்போம்மா குழந்தைகிட்ட இருக்கும், ஞானிக்கிட்டேயும் அது மித்தான் இருக்கும். நடுவில் இருக்கிறவங்க கிட்டலாம் பைத்தியம் கிட்டமும் அப்படி இருக்கும். பைத்தியம் எப்படி இருக்கா? என்ன யோசித்து கொடுக்கான்? ஏன் பைத்தியம் எப்படி இருக்குதே? அப்போ 3 பேர் சரியாகிறான். குழந்தை சரியாகுது, பைத்தியம் ரொம்ப சரியாகுது, ஞானி சரியாகிறாரு. மீதி பேர்லாம் ஏன் ஏன் பயம். மேலும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இந்த கதைங்க புக்குங்க வேதங்க எல்லாமே எதை சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்குள்ள ஒரு விசேஷம் இருக்குது, உனக்கு வர வேண்டியது உனக்கு வருது, அது நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சந்தோஷமாக இருங்க. கொடுக்கறதுல தான் பிரச்சனையே. உனக்கு என்ன பிரச்சனைன்னா, உன் கஷ்டத்தை கூட கொடுக்கலாம். நான் கஷ்டத்தை எப்படியா கொடுக்க முடியும்? அன்பு தானே கஷ்டத்தை யாருன்னா சொல்லலாம் தானே? ஏன் சொல்ல மாட்டேன்ற பெருமையாக வர பேசுகிற? எப்படிங்கிறன்னா நல்லகிறன்ற பச்சையாக பொய் சொல்கிற. பேதி ஆகிட்டுக்குது, வயிறு வலியுது, ஆரோக்கியமாக இல்லை,
மனவேதனையோடு இருக்கிற, குமுறுற. ஆனால் என்ன சொல்கிற? அப்புறமா என்ன கொடுக்க தெரியல உனக்கு? சொல்ல. யாருக்கு என்ன போய் சொல்லு, சாமிக்கிட்ட போய், கடவுள்கிட்ட போய் என்ன பண்ண, தெய்வத்துக்கிட்ட போய் உன் குறையெல்லாம். ஏன் குறைய யார்கிட்ட சொல்ல சொன்னானுங்க? ஐடியா. கல்லுக்கிட்ட மண்ணுக்கிட்ட சொன்னால் திருப்பி அது என்ன பண்ணாது, சொல்லாது, உன்னை குற்றம் காட்டி ஏமாற்ற பார்க்காது. அதனால் அதுக்கிட்ட போய் சொல்லு. நான் அந்த பக்கம் ஒரு நியாயம் இருக்குது. ஒரு நல்ல மனிதன்கிட்ட உன் குற்றத்தை சொன்னால், உன் கஷ்டத்தை சொன்னால் நல்லாயிடும். எப்போ நீ நிறைவாருகிறேன்னு பாரு. உன்னை பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் கச்சா நீ பெரிய ஆள். ஒரு உண்மையான ஆள் உனக்கு கட்சிக்கிறாங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மாதிரி. அப்போ நீ எப்படி இருப்ப? ஏன் எதையும் பேசலாம் வித்தவுட் கண்டிஷன் என்ன பண்ண முடியும்? நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும்னாவே நான் எப்பேற்பட்ட ஆள் இந்த உலகத்தில்? அவங்க தான் வசதியானவங்க. இந்த உலகத்தில் யாரா வசதியானவங்கன்னா நான் எதையும் என்ன பண்ணிக்க முடியும்? நான் அப்போது அன்பானவங்களாக ஆகுறதுன்றது ரொம்ப 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 ஈஸி. ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? நீ கற்று வச்சுருந்தாலும் அவ்வளோக்கு இது மண்டையில். யாரையும் எப்படி பார்க்கல நீ? அவருக்கு என்ன கொடுக்கலான்னு பார்க்கல, அவர்கிட்ட இருந்து என்ன எடுக்கலான்னு பார்க்குற. எடுக்கிறது கூட தப்பு இல்லைன்ற நான். எடுக்கிறது கூட தப்பு இல்லை. அதில் ஒரு நேர்மறை தேவையில்லையான்னு கேட்குறேன் நான். உதவிட்டு எடுத்துக்கலாம் தானே. உதவிட்டு எடுத்துக்கலான்னு சொல்லும்போது அது என்ன இல்லை, அன்பு இல்லை. நான் இங்கே வச்சுக்கிறேன்ல, இது அத்தனையுமே எந்த உள்நோக்கத்தோடு கொடுக்கணும், யாருக்கிட்ட வாங்கணும்லாம் வந்து இல்லை, சும்மாவே என்கிட்ட கொடுத்தவங்க தான். இன்ன வரைக்கும் பணம்லாம் யாருக்கோ கொடுக்குறதுக்கு, நான் எடுத்துக்கிறதுக்காகலாம் கொடுக்குறதில்ல. அவங்களா எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, நான் வாழ்கிற வாழ்க்கை முழுசுமே பிச்சைக்காரருக்கு எப்படி கொடுப்பாங்களோ அது மாதிரி வாங்குறது தான். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? என்கிட்ட என்ன இல்லைன்னா, நீ 100 ரூபா கொடுத்துட்டு ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா அவர் வேறு மாதிரி, உன்னை வேறு மாதிரி நான் பார்க்கவே மாட்டேன். முடியாது என்னால். ஏன்? அவருக்கு கொடுக்கணுன்னா அவருக்கு கொடுத்துருப்பேன், உனக்கு கொடுக்கணுன்னா உனக்கு கொடுத்துருப்பேனே தவிர அவருக்கு கொடுக்க வேண்டியது உனக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஏன்? தேவைகள்னா அது மாறுது. பால் தேவைப்படுற குழந்தைக்கு தான் பால், அழகிற குழந்தைக்கு தான் பால். அன்பில் தான் அதை சொல்கிறான். அழகிற குழந்தை தான் பால் குடிக்கும். இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் உஷாராக போய் பார்த்தீங்கன்னா, அந்த ஞான நூல்கள் இருக்கிற எல்லா வார்த்தையிலும் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அன்புனால் சொல்லியிருப்பான். ஒன்று இப்படி தான் சொல்லியிருப்பான். அவனுக்கு கொடுக்கணும், வள்ளுவனுக்கு கொடுக்கணும். அவனுக்கு ஏதோ புரிஞ்சிச்சு, அது என்ன பண்ண இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டான். மூலனுக்கு ஏதோ புரிஞ்சிச்சு, அதனால் அவன் என்ன பண்ணான், கொடுத்தான். இப்போ கொடுக்கறது ஒரு வேலையாக்கிக்கிறான். எப்படி கொடுப்பான்? புரியுதா? அன்பில் கொடுக்கல. அம்மா சமையல் கிடையாது, ஹோட்டல் சாப்பாடு அது, வாசனையாக தான் கொடுப்பான். அந்த பிரியாணி டக்கு டக்குன்னு தட்டி தட்டி தான் கொடுப்பான். போடும்போதெல்லாம் ஏன் தட்டுறான்னா பக்கத்தில் ஒன்று கேட்கணும், டெம்ப்ட் பண்ணுறான், பிரியாணி ரெடி ஆச்சு வாங்கடான்னு. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போது ஆன்மீகமும் என்ன ஆயிடுச்சுன்னா வியாபார பொருளாக மாறதுனால டிசைன் டிசைனாக நடிக்க தான் ஆரம்பிப்பான். அவன் விதவிதமாக உனக்கு என்ன பண்ணுவான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லுவான். கறி சாப்பிடாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, இப்படி வாழாத, அப்படி வாழாத, புத்தகங்களை படி, இந்த மதம் சிறந்தது, இந்த நூலை படி, இப்படி இரு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லினே இருப்பான். எதனால்? அப்படி கொடுக்குறது பேர் கொடுக்குதா? அதுவாக கொடுக்குறது? கொடுக்குதுன்னா என்ன பண்ணக்கூடாது, கண்டிஷனே இருக்கக்கூடாது. அப்போ நான் உபதேசம் கொடுக்குறது அன்புனால இல்லையான்னா கிடையாது. சத்சங்கம் மட்டும்தான் அன்புனால. சத்சங்கம் மட்டும்தான் அன்புனால, மற்ற எதுவுமே என்ன கிடையாது என்கிட்ட. அப்போ அதெல்லாம் ஏன் அன்பா இல்லைன்னா, சத்சங்கம் வா, என்கிட்ட ஒன்று இருக்குது, தேவைன்னா எடுத்துக்கோ, அது மரியாதைக்குரியது, அது என்ன பண்ண முடியாது, நான் அனுச்சப்படுத்த முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அதுக்கு ஏன் மரியாதை இருக்குது? உனக்கு பணம் வரத்துக்கானா? ஆமாம், எனக்கு பணம் வரத்துக்கு தான் அதுக்கு மரியாதை இருக்குது. அந்த பழம் ஏன் மரியாதைக்குரியது அப்படின்னா, அந்த மரம் ஏன் மரியாதைக்குரியதுன்னா, அதுலேருந்து என்ன வரும், எனக்கு பழம் வரும். பழம் வரும், நான் அதை சத்சங்கத்தில் கொடுப்பேன். நான் எங்கேருந்து எடுத்துன்னு வருவேன்? அப்போ கொடுக்கறதுக்கு எது சந்தர்ப்பம் எனக்குன்னா இதுதான். அதனால் எந்த கேள்வியாக இருந்தாலும் சத்சங்கத்துக்கு வந்துடும். இங்கே என்ன இல்லை, ஒளிவு மறைவு ஆட்டம் இது பின் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் தைரியமாக வா, உட்காரு, பேசு, எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளு. ரகசியத்தை ரகசியன்ட்டு போகிறேன். ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன், ரகசியம்னு சொல்ல போகிறேன். அப்போ அன்பு தானே, கொடுக்குத்தானே. நான் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய அவசியம். அப்படி கொடுத்தா அது பேர் என்ன இல்லை, அதுவும் அன்பு இல்லையா? நான் ரொம்ப நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு கொடுத்துன்னு இருந்தால் அது பேர் என்ன?
இன்னொரு பக்கம் தான் எதிர்பார்க்குறேன் நான் யாராம்மா? நல்லவராம்மா. அப்போ அன்பானவன் நான் கிடையாது, ஆனால் அன்புனா எனக்கு தெரியும். புரியுதா? நீ பார்க்குற பார்வையில் தான் நான் அன்பானவன் இல்லைண்ணா, ஆனால் நான் வித்தவுட் கண்டிஷன் தான் கொடுக்குறேன். எதை? அப்போனா ஏன் எல்லாத்துலேயும் அன்பு தானே, அன்பானவர் தானே, எல்லாத்துலேயும் அன்பாக தானே ஆகிடுவார்ண்ணா. ஆமாம், எல்லாத்துலேயும் அன்பாக தான் ஆகிடுவார். ஆனால் அன்பாக செயல்படுறதுன்றது எல்லாத்துலேயும் சாத்தியம் இல்லை. ஏன்? அதுக்கு ஒரு திருக்குறள் இருக்குது. நன்றாற்றல் உள்ளும் தீதுண்டாம், நன்றாற்றல் உள்ளும் தீதுண்டாம், அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. பண்பு இருக்கணும். பண்பற்றவர்கிட்ட ஒரு விஷயம் போச்சானா தப்பாக போயிடும். முட்டாள்கிட்ட ஒரு விஷயம் போச்சானா தப்பாக போயிடும். அதனால் என்ன பண்ணக்கூடாது, நன்றுன்ற பேரில் கூட. அப்போ அதையும் என்ன தான் பண்ண, கவனமாக தான் செய்யணும். ஸோ அன்பு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாயிடுச்சா? அன்புன்னா என்ன இல்லை, ஐயா வந்து மதிப்பாங்க, மாதம் மாதம் நம்ம கொடுக்குறதுனால நம்ம நினைப்பாங்கன்றதுக்காகலாம் இல்லை. உங்கள்கிட்டருந்து வாங்கினல அது கூட அன்பு தான். சண்டை போட்டேன்ல அது கூட என்ன தான். நான் எவ்வளோ கோடி சொன்னான்னா உனக்கு என்ன, நீ கொடுக்குறதுல என்ன பண்ணாத, குறை வைக்காத. உன்னால் முடியுதுன்னா என்ன பண்ணு, கூடு, என்ன பிரச்சனை? புரியுதா என்ன சொல்கிறது? வித்தவுட் கண்டிஷன் என்ன பண்ணிடு, அதானே ஒப்பந்தம் இல்லை. அதுதான் அழகு, அதுதான் உன் வேலை. முடியுதுன்னா குடியில்னா என்ன பண்ணாத, கொடுக்காத. முடியலன்னா வராதுன்ற நான் சத்சங்கத்துக்கு. உன்னால் முடியல, கஷ்டமாக இருக்குது, வேலை இருக்குது, மற்ற வேலை சம்பாதிக்கணும், என்ன பண்ணாதீங்க. முடியுது, சும்மா இருக்கிறவன் கடவுள் பற்றி தெரிஞ்சுக்கலாம், கடவுள் பற்றி பேசலாம். ஒரு மனுஷன் கடவுள் புரிஞ்சுன்னு உட்காந்து பேசிக்கிறான்னா என்ன பண்ணுவேன், வாயில்னா என்ன பண்ணாது, வராது. நீ ஓப்பன் பண்ணி பார்க்குறியா, உனக்கு தான் வீட்டிலே வச்சுன்னு பார்க்குறது சந்தர்ப்பம் கொடுத்துருன்னா பாரு. அசிங்கமாக்குதுன்னா பார்க்காத. அதை விட அசிங்கமாக இருந்த சினிமாவிலையும் மற்றத்துலேயும் உன் புள்ளையே கற்றுப்பாங்க. இதை விட கேவலமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அவங்க வேறு எங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க. ஒரு ஞானி பேசுகிறாரு, ஒரு கடவுள் புரிஞ்சுட்டு பேசுகிறாருன்னா அந்தளவுக்கு அசிங்கமாக வாங்கிடுவார். வாழ வேண்டியது தான் பேசுவார், வாழக்கூடியது தான் பேசுவார், வாழாத்தியா பேசுவார். சாப்பிடக்கூடியது தான் நீ சாப்பிட முடியும். என்ன தான் மாடை சாப்பிட்டாலும் எலும்பு சாப்பிட்ருவியா என்ன, கொம்பு வச்சு சாப்பிட உண்டா என்ன, மாடு சமூலமாக சாப்பிட முடியுமா என்ன, கொழும்பு சாப்பிடுவியா என்ன, முடியாது. அரிசியாக இருந்தாலும் என்ன செய்ய முடியாது, முழுசாக சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருளும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. பதை பற்றி தான் என்ன பண்ணா சாப்பிட்ணும். கொத்தி சாப்பிட்ற கழுகாக இருந்தாலும் குடலை விட்டு தான் சாப்பிடுது. சம்டைம்ஸ் குடல் நல்லா இல்லைனா நாற்று வச்சுதான் விட்டுரும். அழுகி போச்சுன்னா அந்த இதுவே சாப்பிடாது. அப்போ புரிஞ்சு வச்சுக்கோ, எது சாத்தியமோ அது மட்டும்தான் இங்கே சாத்தியம். உன்னால் கொடுக்க முடிஞ்சதை கொடுக்க கற்றுக்கோ, அதுதான் அன்பு. மனைவிக்கிட்ட கொடுக்குறதுக்கு கூட எதனா ஒரு காரணம் வச்சு கொடுக்குறேன்னா என்ன இல்லை, அன்பு இல்லை. பிள்ளைக்கிட்ட கூட போய் எதிர்பார்த்து பின்னாடி அவன் சோறு போடுவான்னு குத்தியானா அன்பு இல்லை. அன்பானவன் ஏன் வருத்தப்படுவான்? நல்லா இருக்கணும்னு மனைவிக்கு செஞ்சேன், நல்லா இருக்கணும்னு பிள்ளைக்கு செஞ்சேன், நல்லா இருக்கணும்னு ஊருக்கு செஞ்சேன், நல்லா இருக்கணும்னு கம்பெனிக்கு செஞ்சேன், நல்லா இருக்கணும்னு எல்லா வேலையும் செஞ்சேன். எப்படி இருப்ப? வலிக்காது. ஏன்? உன் செயல்களை நீ சிறப்பாக செஞ்ச, அவ்வளோதான். உன்னால் முடிஞ்சது செஞ்ச. அப்போ அன்பானவர் என்ன ஆக மாட்டார்? அன்பானவருக்கு என்ன இல்லை? இப்போ அடைக்கும் தாழ் ஏன் இல்லை அப்படின்னு அவன் சொன்னான். நான் உன்னால் வச்சுக்க முடியாது, உனக்கே வச்சுக்க முடியாது. அந்த பால் வீண் தான். அந்த ராஜா குழந்தைக்கு கொடுக்கலாம், இல்லை உன் பிள்ளைக்கு கொடுக்கலாம், எல்லாம் அந்த பால் என்ன தான், வீண் தான். ஆல்மா 2 வருஷம் பொறுத்து சுரக்காது. மாதிரி சில செயல்களை உன் பின்னாடி செய்ய முடியாது. இனி பேசுறதுக்கு எனக்கு நேரமும் தகுதியும் காலமும் வந்ததுனால பேசுகிறேன். இல்லைண்ணா இல்லை, எப்போது கிடைக்குன்னு தெரியாது. அதனால் வாய்ப்புகள் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு போ, கொடுத்துட்டு போ. எவ்வளோ இந்த பூமிக்கு நல்லது செய்ய முடியுமோ, இல்லை உன்னால் என்ன இந்த பூமிக்கு செய்ய முடியுமோ, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ என்ன பண்ணிட்டு போ, செஞ்சுட்டு போ. வெறும் சோம்பராக இருந்தியானா, நல்லது பண்ண முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, எந்த கெட்டதும் பண்ணாமல் கூட கம்முன்னு கூட இருந்துட்டு போ. கெட்டது பண்ணால் என்ன ஆகும்னு நினைக்கிற? கெடுவான். அப்போ எல்லா வார்த்தையும் ஞான வார்த்தைகள் எல்லாம் எங்கேருந்து ஒதுக்குது? அன்புள்ள ஒரு மனிதன் வந்து ஒருத்தர் உஷாராக இருங்கடா, இதுதான் என்னால் கொடுக்க முடியுது, கெடணும் நினைக்கிறவன் தான் கெட நினைக்கிறான். அதனால் என்ன பண்ணாத, கெடுதல் நினைக்காத. நல்லவர் என்றுமே நல்லவன் தாண்டா. வயலுக்கு தண்ணீர் வாய்க்கால் ஓடி புல்லுக்கும் அங்கு புசியமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் அவர் பொருட்டு எல்லாருக்கும். அடக்கமுடையார் அறிவிலார் என்று எண்ணி கடக்க கருத வேண்டாம். மடத்தலையில் ஓடு மீனோட உருமீன் ஒருமளவும் வாடி நீக்குமா கொக்கு. இந்த மாதிரிலாம் எதுக்கு?
அப்போ நாலடியோ நற்றினையோ ஔவையாரோ இல்லை இது வள்ளுவனோ கம்பனோ நல்லது தான் சொல்லியிருப்பான்னா கிடையாது. கம்பனை நீ இந்த லிஸ்ட்டில் சேர்க்காத, கம்பனை அந்த லிஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. அவர் ஒரு காவிய கர்த்தா, அவர் ஒரு கவிஞர், கவிதை எது வள்ளுவர், ஞான நூல் கிடையாது. அது கம்பராமாயணம் என்ன கிடையாது, அது கதை நூல். நான் சொல்கிற இந்த புக்குங்கெல்லாம் கதை நூல் கிடையாது. ஆத்திச்சூடி அது என்ன கிடையாது, கதை நூல் கிடையாது. ஔவையார் எது என்ன கிடையாது, கதை நூல்கள் கிடையாது. திருவள்ளுவன் எது என்ன கிடையாது, கதை நூல்கள். ரெண்டும் பிரித்து பார்க்க கற்றுக்கோ. புக்குங்கள்லேயும் நிறைய புக்குங்க இருக்கும். எல்லாத்தையும் என்ன பண்ணுறது, ஒன்றா போட்டு கலரிடாத, உஷாராக படி. கற்கிறதுனால அது அறிவு வந்து மங்கிடணும்னு வர சொல்கிறார். கசடறன்னு சொல்கிறார். கற்பதனால தான் கசடு வருது. கற்றுக்கல என்னவே வராது. கற்றுக்கவே என்ன விலங்காந்துட்டு போய்டுவேன், பிரச்சனையே கிடையாது, சரியாக தான் இருப்பேன். உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு விலங்குக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த ரூல்ஸ் இல்லை, ரெகுலேஷன் இல்லை. நீ ஜெட்டி போடல, பிரா போடல, நீ யாரும் ஒன்று என்ன பண்ண போகிறதில்ல, கேட்க போகிறதில்ல. பைத்தியமாக மாதிரி வாழ்ந்துட்டு போய் நேக்கலாம், தப்பே இல்லை. பைத்தியத்துக்கு பிரச்சனை இல்லை, குழந்தைக்கும் பிரச்சனை இல்லை. முழுசாக தெரிஞ்சுக்கோ, அரையும் குறையமாக தெரிஞ்சு தான் உன் பிரச்சனை. அன்பு ஏன் அவங்ககிட்ட இல்லைன்னா, அன்பை பற்றின தகவல் உனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் அன்புன்னா என்னன்னு சொல்லலை. அன்பை பற்றின தகவல்லாம் சொன்னாங்க. அன்புன்னா இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். விளக்கம் உதாரணம்லாம் சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறமா அன்பு புரியலனா வீண் தான். ஆனால் முழுசுமே கொடுக்க முடிஞ்சது கொடுக்க முடியாதவன் யார் தான், அன்பில்லாதவன் தான். அன்பில்லாத நெஞ்சம் எப்படி இருக்கான், இருண்ட கண்கள் தான். அன்பில்லாத மனிதர் நெஞ்சம் அறிவில்லாதது, அறிவில்லாத மனிதர் நெஞ்சம். பாட்டு ஒரு அழகாக இருக்கும். அறிவில்லாதானு தெரியல, அது வரி மறந்துச்சு எனக்கு. அழகாக இருக்கும் அது. அவருக்கு பண்பெல்லாம் இருக்காது. அன்பில்னா உனக்கு எதுவுமே வராது. ஆனால் அன்பு வந்தால் தெய்வீக சொர்க்கம் வந்துடும். அன்பு வந்தால் என்ன வந்துடும். நான் ஒரு உதாரணம்னா, நான் இங்கே வரும்போது ஒரு ராந்தல் வழுக்கு, அவ்வளோ கஷ்டமாக இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒரு சேரு, இன்றைக்கெல்லாம் இன்னும் கூட கம்பீரமாக தான் மாறின்னு இருக்கும். ஏன்னா நான் கொடுத்துக்கினே இருக்கிறேன். என்னால் முடியதெல்லாம் என்ன பண்ணுகிறேன், நான் இன்னும் கொடுப்பேன், இன்னும் பேசுவேன், எல்லாம் நல்லா இருக்கணுன்ட்டு. என் பேச்சு யாரும் கெடுக்கிறதுக்கு இல்லை. நீங்களாக கெட்டு போனால் நான் என்ன பண்ண முடியாது, பொறுப்பு கிடையாது. சாராயம் பேசுகிறன்றதுக்காக நீங்கள் சாராயம் குடிக்க முடியாது. வந்தார், உனக்கு குடிக்கிற தகுதி கிடையாது, உனக்கு குடிக்கிற தகுதி கிடையாது. நீ என்ன பண்ண முடியாது, குடிக்க கூடாது. தகுதி வேணும், எல்லாத்துக்கும் என்ன வேணும், தகுதி வேணும். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வை, அதெல்லாம். அப்போ எல்லாமே எப்படி தான் பேசிக்கிறோம், நல்லா இருக்குதான். ஆனால் எப்படி எடுத்துக்கலாம், அதை எப்படி எடுத்துக்கலாம். பாலை ஒரு பொம்பளை ஒரு ராஜாவுக்கு குத்தாருன்னா கம்முன்னு எடுத்துக்கலாம். ஒரு ஆம்பளை இன்னொரு பொம்பளைக்கு புள்ள குத்தாருன்னா ஒத்துப்ப. 49,000 ரூபாய்க்கு IVF ஏற்றுக்கினா ஒத்துப்ப, இப்படி தானே. இப்படி சொன்னால் ஒத்துப்ப. மீன் அதனடா போதும். ஆம்பளை ஒரு பொம்பளைக்கு புள்ள கூடுறான்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், என்ன இந்த இடத்தை மட்டும் கட் பண்ணி போட்டு இவர் எப்படி பேசுவாருன்னுவேன், அசிங்கமாக பேசுவாருன்னுவேன். அதை பார்த்து 4 பேர் வராமையும் போயிடுவான், 2 பேர் வரவும் செய்யலாம். தெரியாது, வரலாம். அதனால் கூட யாருக்கு தெரியும். 49,000 ரூபாய் விட சீப்பாகுது இல்லை இது. அதனால் அன்பு வேறு எதுவுமே இல்லை, கொடுக்க மட்டும்தான் செய்யும். என்ன இருக்கக்கூடாது, அதில் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அப்போ அன்புன்னா கர்மத்தை செய், பதில் இருக்குது. அப்போது 2 சொல்லி வச்சுக்கிறானுங்க, லீடு பண்ணல, 2 லிங்க் பண்ணல, அவ்வளோதான். அப்போ சொல்லிக்கிறாங்க, லிங்க் பண்ணி பார்க்கல நீங்கள். இப்போ பார்த்துங்க. ஸோ அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ரொம்ப அன்பானவனு ஆடு நல்லா இருக்கணும்னு ஆட்டுக்கறி சாடாம விட்டுற போகிறீங்க இல்லை. எது வந்தாலும் என்ன பண்ணுங்கள், நான் பாட்டு அப்படியே புனிதத்தின் உச்சம் இதெல்லாம் இல்லை, சாப்பிடக்கூடிய பொருள் தான் தரேன், கறியை விட்டு ஒரு சோறு தூணுங்க இல்லை. அப்படி இல்லைனா பஸ் தண்ணி இருக்கும், முன்னே பண்ணிட்டு போங்க, தண்ணி குடிச்சிட்டு போய். இல்லை நாங்கள் ஆடு மாடு மாதிரி தண்ணி மட்டும் குடிப்போன்னு. தோசை வெங்காயம் கூட அசைவம் தான். எண்ணெய் ஊற்றுனாங்களா இல்லையா, கொழுப்பு கலந்துக்கிறாங்க. திருப்பதி லட்டில் தான் கலந்தாங்கன்னு வச்சுக்கிறீங்களா, திருப்பதி லட்டில் மட்டும்தான் எண்ணெய் மாட்டு கொழுப்பு கலந்தாங்கன்னு வச்சுக்கிறீங்களா. நெய்யில் என்ன கலந்தாங்கன்னு நினைக்கிறீங்க, உங்கள் வீட்டு நெய் இல்லை, அதுலேயும் கொழுப்பு தானே கலந்துருப்பான். ஆமாம், அதை கண்டுபிடிச்சி சொன்னாங்க, அப்படியே கம்முன்னு ஆகிட்டாங்க, அது அவங்க பிரச்சனை. ஆனால் உங்கள் எண்ணெய் இல்லை. ஆமாம், மிருக கொழுப்பு சேர்க்காதது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், சேர்த்தது நிறையுதுன்னு அர்த்தம். சரியா, நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் சாப்பிட்றீங்கல்ல, அது நாய் கொழுப்பு சேர்க்கப்பட்டது. ஆமாம், நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, படிங்க.
கூகுளில் போய் படிங்க. அதில் கருப்பு புள்ளி, பச்சை புள்ளி, நீல புள்ளிலாம் வச்சுக்கிறாங்க அவங்க எண்ணெய் பாக்கெட்டுங்களில். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு படிங்க. புரியுதா? அந்த புள்ளிங்கெல்லாம் ஏதோ ஒரு மீனிங் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு கதை. எது எப்படியோ சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக வாழுங்க, கொண்டாட்டமாக இருங்க. அன்பாக இருப்பீங்களான்னு தெரியாது, அன்பாக இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.